ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி நம்மள மாதிரி இல்லாம நம்மளிருந்து வேறுபட்ட பர்சனாலிட்டி, பெர்செப்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஹிஸ்டரி கொண்ட மனிதர்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட கருத்துக்களை அவங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறது, எப்படி அவங்க கிட்ட இருந்து எஃபெக்டிவா வேலை வாங்கிக்கிறது, அவங்க கூட எப்படி ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி வென்றெடுக்கிறது அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையா நம்ம தாமஸ் எரிக்சன் பண்ண ரீசர்ச்சோட சம்மரி தான் இந்த புக்கு. அந்த புக்கோட சம்மரி தான் இந்த வீடியோ. மனிதர்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்றதுக்கு ஆத்தர் டிஸ்க் அப்படின்னு ஒரு டூலை சஜஸ்ட் பண்றாரு. இது மோர் தேன் 50 மில்லியன் பீப்புள் மேல அசஸ் பண்ணப்பட்ட ஒரு டூல் அப்படின்னு அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பிசினஸ் எஜுகேஷன் ஜூலை ஆகஸ்ட் 2013 எடிஷன் சொல்லுது. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம மனிதர்களை ஓவராலா 4 கேட்டகரியா பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கிறதன் மூலமாக அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வரும்பொழுது அவங்க மோரர்லெஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த பிஹேவியரை நம்ம எப்படி எதிர்கொள்றது, அந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளை கொஞ்சம் நம்ம ஃப்ளெக்சிபிளான மனிதர்களாக மாற்றிக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம், அவங்களோட நம்பிக்கையை ஈஸியாக வென்றெடுக்கலாம் அப்படிங்கிறத ஆத்தர் இந்த புக்கில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள்கிட்ட கோடிக்கணக்கான பிஹேவியர் இருக்கும், அவங்களுக்கு கோடிக்கணக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், கோடிக்கணக்கான ஹிஸ்டரிஸ் இருக்கும் இல்லையா? ஆனாலும் சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோடிக்கணக்கான மனிதர்களை ஒரு 4 ப்ராடர் கேட்டகரிஸாக பிரிச்சுக்கிறது மூலமா, அந்த 4 கேட்டகரியா பிரிக்கக்கூடிய அந்த லென்ஸ் வச்சு பார்க்கறது மூலமா அவங்கள நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஒரு மந்திர சாவி கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் நீங்க இதை டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க வைக்கலாம், நீங்க அவங்கள மயக்கிடலாம், அந்த மாதிரி ஒரு சில்வர் புல்லட் கிடையாது. இது ஒரு பாய மந்திரமும் கிடையாது. ஆனா இந்த டூலை நீங்க யூஸ் பண்றது மூலமா இப்போ இருக்கிறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களோட கம்யூனிகேஷனை, உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் இதுல ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறாரு. சைக்காலஜியில டிஸ்க் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி மனிதர்களை, அதாவது கோடிக்கணக்கா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை 4 ப்ராடர் கேட்டகரிஸா பிரிக்கிறாரு. அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்கள ஒரு 4 கேட்டகரிஸா பிரிக்கிறாரு. டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ், இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ், ஸ்டேபிள் பர்சனாலிட்டிஸ், கம்ப்ளைண்ட் பர்சனாலிட்டிஸ்ங்கிறது தான் அந்த 4 கேட்டகரி. அதாவது ஆதிக்க மனப்பான்மையுடையவர்கள், ஊக்கமளிக்கக்கூடியவர்கள், ஸ்திரத்தன்மையுடையவர்கள், இணக்க மனப்பான்மை உடையவர்கள் அப்படின்னு 4 கேட்டகரிஸா நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களை எப்படி இப்படி பிரிக்கிறது, இதுக்கான அசஸ்மெண்ட் டூல்ஸ் என்ன, அப்படி பிரிச்சுக்கிட்டு அவங்களோட மனப்பான்மை எத்தகையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த, அந்த இன்ஃபர்மேஷன், நாலேஜை எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறது, எப்படி நாம சொல்ற விஷயத்த அவங்கள காது கொடுத்து கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த புக்ல ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை கத்துக்கிறது தான் இந்த வீடியோல நம்மளோட கோலும் கூட. ஸோ சைக்காலஜியில மனிதர்களை கேட்டகரைஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி அவங்க பர்சனாலிட்டி பிஹேவியர் அடிப்படையில் கேட்டகரைஸ் பண்ணும்போது 1 2 3 4 ABCDனோ கேட்டகரைஸ் பண்ணாம கலர்ஸ் கொடுத்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ப்ளூ, ரெட், எல்லோ அண்ட் கிரீன் அப்படின்னு. ஸோ ஏன் இப்படி பண்ணோம்? 1 2 3 4 பர்சனாலிட்டிஸ், 4 பர்சனாலிட்டிஸை 1 2 3 4ன்னு சொல்லாமே அப்படின்னா, நம்மளுக்கு மனசுக்குள்ள இன்ஹரண்டாவே ஒரு ஹையரார்கியல் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த பர்சனாலிட்டி நம்பர் 1, இந்த பர்சனாலிட்டி நம்பர் 2ன்னு சொன்னா நாம ஒரு சப்கான்ஷியஸாவே அப்போ அந்த 1 அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிற பர்சனாலிட்டியை லீடர்னும், 4ன்னு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கிற பர்சனாலிட்டியை ஒரு கம்ப்ளீட் ஃபாலோவர்னும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 1 அல்லது A அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ற பர்சனாலிட்டிஸ் முக்கியமான பர்சனாலிட்டி, உலகத்துக்கு தேவையான பர்சனாலிட்டி, BCDலாம் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு நம்மளாவே நினைச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் அந்த சப்கான்ஷியஸ்
மைண்ட் கேம்குள்ள இந்த கேட்டகரி போய் மாட்டிடாம இருக்கிறதுக்காக இந்த கேட்டகரிஸை கலர்ஸ் யூஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்றாங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த 4 பர்சனாலிட்டிஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பர்சனாலிட்டிஸுமே உலகத்துக்கு சமூகத்துக்கு தேவையான பர்சனாலிட்டிஸ் தான். இதுக்கு ஆத்தர் ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஒரு 30 பவுண்ட் ஹேமரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கல்லை உடைக்கலாம். அது ரொம்ப தேவையான டூல். ஆனால் இந்த செவத்துல நான் ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ மாட்டணும்னு சொன்னால் அந்த 30 பவுண்ட் பெரிய ஹேமரை பயன்படுத்தவே முடியாது. அப்போ அது ஒரு யூஸ்லெஸ் டூல் ஆகிடும். ஒரு சின்ன கை கடக்கமான ஹேமரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த செவத்துல ஓட்டை போட்டு ஃபோட்டோவை மாட்ட முடியும். அப்போ உலக மக்களுக்கு தேவையானது அந்த பெரிய ஹேமரா இல்லை இந்த சின்ன ஹேமரா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு விடையே இல்லை. ரெண்டுமே முக்கியமானது தான். ரெண்டுமே ஈக்குவலி முக்கியமானது தான். சில சமயங்களில் அது பயன்படும், சில சமயங்களில் இது பயன்படும். அந்த மாதிரி இந்த 4 டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸில் இவங்க தான் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க தான் சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க தேவையில்லாதவங்க, இவங்க தான் லீடராக இருக்க தகுதியானவங்க, அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் சைக்காலஜி பிரிக்கிறது இல்லை. 4 கேட்டகரிஸ் இருக்குது. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறது மூலமாக அவங்களோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறத மட்டும்தான் ஆத்தர் இந்த புக்கில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரே விஷயம். இந்த 4 பர்சனாலிட்டிஸ்க்கும் ஆத்தர் 4 கலர் கொடுக்குறாரு. டாமினன்ட் பர்சனாலிட்டிஸை ரெட்டுன்னும், இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸை எல்லோன்னும், ஸ்டேபிள் பர்சனாலிட்டிஸை க்ரீன்னும், கம்ப்ளைண்ட் பர்சனாலிட்டிஸை ப்ளூன்னும் ஆத்தர் பிரிச்சிருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட 4 பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ. டாமினன்ட், இன்ஸ்பைரிங், ஸ்டேபிள் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் யாரும் ரொம்ப முக்கியமானவங்க கிடையாது, யாரும் முக்கியம் இல்லாதவங்களும் கிடையாது. தலைமைத்துவத்துக்கு ஆதிக்க மனப்பான்மை இருக்கிறவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னும் கிடையாது, ஸ்டேபிள் மனப்பான்மை இருக்கிறவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னும் கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், 80% ஆஃப் உலக மக்களுக்கு ஓவர்லேப்பிங் பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அதாவது அவங்க கிட்ட கொஞ்சம் ரெட்னஸும் இருக்கும், கொஞ்சம் எல்லோனஸும் இருக்கும், கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மையும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்க இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸாகவும் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் க்ரீன் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. ஸோ நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து ஓவர்லேப்பிங்காக தான் இருக்கும். दोस्तों, क्या आप अपना टाइम फेसबुक और इंस्टाग्राम पे वेस्ट कर रहे हो? इसी वक्त बंद कर दो टाइम पास करना. अगर आप சில சமயம் ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், சில சமயம் ஒன்று சப்மிசிவாக இருக்கும். அவ்வளோதானே ஒழிய நம்ம எல்லாருமே ஒரு மிக்சர் ஆஃப் தீஸ் பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ நாம் ஏற்கனவே சொல்ல மாதிரி 50 மில்லியன் சப்ஜெக்ட்ஸ் மேலே இந்த அசஸ்மெண்ட்டை நடத்தினதில் 80% மேலே இருக்கிறவங்களுக்கு ஓவர்லேப்பிங் பர்சனாலிட்டிஸ் தான் இருக்குது. 5% பீப்புள் மட்டும்தான் ஒரே ஒரு கலர் டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி 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 ரேர். ஒரே ஒரு கலர், ஒரே எதர் ஆதிக்க மனப்பான்மை மட்டுமே இருக்கும் அவங்களுக்கு, இல்லைன்னா இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாக மட்டுமே இருப்பாங்க, இல்லை ஸ்டேபிளாக மட்டுமே இருப்பாங்க, இல்லை ப்ளூவாக மட்டுமே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கலர் மட்டும் டாமினண்ட்டாக இருக்கிறது வெறும் 5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் தான். அதனால ஒருத்தங்களை முக்கியமானவங்க, ஒருத்தங்களை முக்கியம் இல்லாதவங்கன்னு நம்ம முடிவுக்கு வரவே முடியாது. முதல்ல நம்ம இந்த டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துடலாம். அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, கோகெட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு கேர்ள் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா உடனே ஒரு கோல் செட் பண்ணிடணும், உடனே போய் அதை செஞ்சிடணும். ஸோ ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் அதை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவங்களை ஆத்தர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அக்ரெசிவ், ஆம்பிஷியஸ், ஸ்ட்ராங் வில்ட், கோல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு வேலை நடக்கணும், அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதே சமயத்தில் அவங்க புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. புது ஐடியாஸையும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கண்ட்ரோலிங்காகவும் இருப்பாங்க. அந்த வேலை இருக்குன்னா அந்த வேலை தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த வேலையை செய்யறதுக்காக எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா அவங்க ஒரு பாஸ் ரோல் எடுத்துக்கிட்டு வேலையை செய் அப்படின்னு உங்களை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அது சில சமயங்களில் சிடுசிடுப்பாகவும் தெரியும்.
அதே நேரத்தில் இந்த பர்சனாலிட்டிஸ் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க. அவங்களோட பர்சனாலிட்டியை, அவங்களோட ஆதிக்க மனப்பான்மையை ஹைட் பண்ண நினைக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, டைம் கீப்பராக இருப்பாங்க, இன்டென்ஸாக இருப்பாங்க, ஒப்பீனியனேட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, அதை வெளிப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஒத்துக்கணுன்னு உங்களை கம்பல் பண்ணவும் தயங்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ரெட் பீப்புள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் எத்தனை பேர் ரெட் டாமினண்ட்டாக இருக்காங்கன்னு, அல்லது நீங்கள் ரெட் டாமினண்ட்டாக இருக்கீங்களா அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ரெட் பீப்புளோட பர்சனாலிட்டி. அடுத்தது எல்லோ பீப்புள். எல்லோ பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, அங்கே எல்லாரோடையும் ரொம்ப கலகலன்னு பேசி ரொம்ப சோஷியலைஸ் ஆகி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் தான் இந்த எல்லோ பீப்புள். இவங்க கொஞ்சம் டாக்கட்டிவாக இருப்பாங்க, என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, பர்சுவேசிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை விதவிதமாக பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நடக்காது, எல்லாம் சரியாக தான் நடக்கும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நீ வா பண்ணு, நான் சொல்கிறத நம்பு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கொஞ்சம் பர்சுவேசிவாக, கண்ட்ரோலிங்காக இல்லை ஆனால் பர்சுவேசிவாக பேசி அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணணும், உங்களை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு முனைப்பு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அடாப்டபிளாக, இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷனும் தேவைப்படும். இப்போ அவங்க ஒரு பார்ட்டிக்கு வராங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, உன்னோட இது நல்லா இருக்கு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, நீ பேசினாலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களான்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் அவங்கள ஈஸியாக உங்கள் வழி கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேசி. ஸோ இவங்க யாருன்னா எல்லோ பர்சனாலிட்டிஸ். அடுத்தது க்ரீன் பர்சனாலிட்டிஸ், அதாவது ஸ்டேபிள் பர்சனாலிட்டிஸ், ஸ்திரத்தன்மை மிக்கவர்கள் அப்படின்னு இவங்களை தமிழில் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் கிளாஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கீங்க, இவங்க யாரை க்ரீன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இவங்க அடிக்கடி கை தூக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பெரிய கோலெல்லாம் அடிக்கடி செட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களை புஷ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா இவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இவங்களை ஆத்தர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, பேஷண்ட், ரிலாக்ஸ்ட், செல்ஃப் கண்ட்ரோல்ட், திடீர்னு எழுந்து போய் ஏதாவது இடக்கு முடக்கா செஞ்சு வச்சுட்டு அவங்களையும் ஒரு ப்ராப்ளமில் போட்டுக்கிட்டு உங்களையும் ஒரு ப்ராப்ளமில் போடவே மாட்டாங்க. நீங்கள் இவங்க ரொம்ப ப்ரெடிக்டபிள் பர்சனாலிட்டி, ரொம்ப நம்ப தகுந்த பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, மாடஸ்டாக இருப்பாங்க. ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும், அது அவங்களோட டியூட்டி அப்படின்னு நினச்சிப்பாங்க. உங்கள் பிரச்சனைகளை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிலேயோ ஒரு ஹால்லையோ இவங்க கொஞ்சம் குவாய்ட்டாக, இன்ட்ரோவர்ட்டடாக தனியாக தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்க சாதாரணமாக பேசுவாங்களே ஒழிய எல்லாரோட அட்டென்ஷனையும் தான் மேலே திருப்பிக்கணும்னு நினச்சி எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க, தாட்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை மற்றவங்களோட பெருசாக ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கன்சீல் பண்ணிப்பாங்க, கன்சிடரேட்டாகவும் கைண்டாகவும் இருப்பாங்க. இவங்க க்ரீன் பர்சனாலிட்டி. அடுத்தது ப்ளூ பர்சனாலிட்டிஸ், அதாவது கம்ப்ளைண்ட் பர்சனாலிட்டிஸ், இணக்க மனப்பான்மை கொண்டவர்கள். இவங்களை நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு டாஸ்க் நடக்கணும், உங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்குது, இல்லை உங்கள் பிஸ்னஸ் டீல் ஒன்று இருக்குன்னா இவங்க கடைசி பைசா வரைக்கும் கணக்கு போட்டு எவ்வளோ செலவாகும், இதோட லாஜிஸ்டிக்ஸ் என்ன, இல்லை என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் போனால் உங்களுக்கு பெஸ்ட் டீல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ரீசர்ச் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துன்னு உங்களுக்கு தருவாங்க. இவங்க பெருசாக கோல்லாம் செட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கோல் வழி தான் நீங்கள் போகணுன்னு உங்களை புஷ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ரீசர்ச் பண்ணி அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எவ்ரி டீட்டெயில், இவங்க ஒரு டீட்டெயில் பர்சனாலிட்டிஸ்னே சொல்லலாம். அந்த டீட்டெயில்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு
உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னாலும் அவங்க உங்களை பயங்கரமாக டீட்டெயில்ஸ் கேட்டு குறைவாங்க. நான் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன், நீ வந்து ரீசர்ச் பண்ணியா, அங்கே எத்தனை ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தியா, எத்தனை பஸ் இருக்குன்னு பார்த்தியா, அதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தியா, எங்கே சாப்பிடுவேன், எந்த இடத்துல நிறுத்துவாங்க, அந்த நீ அவன் பஸ்ஸு நிறுத்துகிற இடத்துல இருக்கிற ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தானான்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இது சில சமயம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். எனக்கு எப்படி தெரியும், நான் இன்னும் போனதே இல்லை அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க ஒரு டீட்டெயில் ஓரியன்ட் பர்சனாலிட்டி. இவங்க இணக்க மனப்பான்மை உடையவர்கள் அப்படின்னு ஆத்தர் வந்து இவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க. இந்த டைமுக்கு இந்த வேலையை முடிக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒழுங்கு கட்டுப்பாடோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க மேலே வந்து உழுது அப்படியே கட்டி பிடிச்சி விளாட மாட்டாங்க. கொஞ்சம் ஷை பர்சனாலிட்டிஸாக இன்ட்ரோவர்ட்டடாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கன்வென்ஷனலாக இருப்பாங்க. இன்செக்யூராக இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க. அனலிட்டிக்கலாக இருப்பாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. மெயினாக இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவங்க ரொம்ப அனலிட்டிக்கலாகவும் மேத்தமேட்டிக்கலாகவும் இந்த ஃபைனஸ்ட் லாஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரீசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களையும் அதே மாதிரி நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டீங்க பேசுகிறீங்கன்னா அந்த லாஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறவங்களும் கூட குவெஸ்டனிங், மெட்டிகுலஸ், ரிஃப்ளெக்டிங், ரிசர்ச் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவங்கள ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மைக்கு பிடிச்சி பேசிட்டு பாடிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பார்ட்டி எங்கே வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வச்சா பணம் சேவ் ஆகும், எங்கே வச்சா அது எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லாராலையும் ஈஸியாக வந்து சேர முடியும் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு எப்படி போனால் உங்களுக்கு வழி இது ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கும் அவங்க ரொம்ப வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ இவங்க யாருன்னா ப்ளூ பர்சனாலிட்டிஸ், கம்ப்ளையன்ஸ் இணக்க மனப்பான்மையுடைய பர்சனாலிட்டிஸ். ரெட் பர்சனாலிட்டிஸ் ஆதிக்க மனப்பான்மை உடையவர்கள். இவங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஸோ ஆத்தரே அதான் சொல்கிறாரு, ஒப்பீனியனேட்டட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இண்டிபெண்ட். ஒரு விஷயத்தை தானே கற்றுக்கிட்டு தானே முன்னின்று தானே செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கிற இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தப்பிச்சு ஓடி போகிற அந்த நேரத்தில் பெரிய ஆபத்து நடக்கலாம், அல்லது நீங்கள் போய் இறங்குற இடத்துல அந்த கண்ட்ரி உங்களை பீட்டப் பண்ணி உங்களை கொண்டுடலாம். இல்லை நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே ஒரு வேளை போயிட்டீங்கனாலும் அங்கே புது லாங்குவேஜ் இருக்கும், புது லைஃப் ஸ்டைல் இருக்கும், புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கும். அப்படி இந்த அன்சர்டனிட்டி, அன்னோன், அதை நோக்கி போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் பயப்படாமல் கிளம்பி போகிறவங்க யாருன்னா அவங்க தான் ரெட் பர்சனாலிட்டி. அவங்கள நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம். அவங்க கொஞ்சம் சிறுசிறுப்பாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் ஆத்தர் அவங்கள எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா அக்ரெசிவ் அண்ட் ஆம்பிஷியஸ். ஒரு வேலைன்னா அந்த வேலை நடக்கணும், வேறு டாஸ்க் ஓரியன்ட். அவங்களுக்கு வேலை தான் முக்கியம். உங்களை இன்சல்ட் பண்ணுங்கிறது தான் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் உங்களை அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளீஸிங்காக பேசி அப்படி கொஞ்சம் ஐஸ் வச்சு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பேச தெரியாது. தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. உங்களை இன்சல்ட் பண்ணுறதோ, உங்களை அவமானப்படுத்துறதோ, உங்களை வந்து மனசு வருத்தப்பட வைக்கிறதோ அவங்களுக்கு நோக்கமாக இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க அப்படி கோபமாக சொல்கிறதுனால நீங்கள் மனசு வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க டாஸ்க் ஓரியன்ட், அப்ஜெக்டிவ் ஓரியன்ட், ஆம்பிஷியஸ் பீப்புள். அவங்களுக்கு வேலை நடக்கணும், வேலை நடந்தால் நீயும் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு. Stop updating your resume because after this one workshop recruiters won't need it. They'll chase you for this one skill. Want proof? Every message. பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது, எல்லா இடத்துலையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க மைக்கை பிடிச்சி பேசுவாங்க, ஆனால் பாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, அவங்களுக்கு வேலை தான் முக்கியம். ஸோ அவங்க தான் ரெட். இப்போ உங்கள் மேனேஜரோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ ரெட் பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தயங்கி நிற்கும் பொழுது டக்குன்னு முடிவெடுத்து மூவ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஹை எனர்ஜி பீப்புள், வெரி டிசைசிவ், முடிவெடுக்க தயங்கவே மாட்டாங்க.
முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரீசர்ச் பண்ணி இவ்வளோலாம் யோசிச்சு பார்த்து அங்கே போனால் என்ன ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போர்க்களத்துலேருந்து தப்பிச்சு அடுத்த நாட்டுக்கு போகிறவங்க என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்க எல்லாம் ரெட் பர்சனாலிட்டிஸ். அங்கே போனால் என்ன ஆகும், இந்த ஆபத்துலாம் வந்துருமே, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, அந்த இராணுவம் என்ன நினைக்கும், இப்போ ஒத்துக்கிற அந்த கவர்மெண்ட்டை நாம் போய் லேண்ட் ஆகும் பொழுது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அவங்க வந்து ரெட் பர்சனாலிட்டிஸே கிடையாது, அவங்க ப்ளூ பர்சனாலிட்டிஸ். அவங்க வந்து யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. சில சமயங்கள் அது நல்லதாகவும் முடியலாம், சில சமயங்களில் அது கெட்டதாகவும் முடியலாம். ஸோ நீங்கள் கிளம்பி போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே இருந்தால் நம்ம எப்படியும் சாக போகிறோம், அங்கே போனால் பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாவது இருக்குது அப்படின்னு நினச்சி கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரெட் பர்சனாலிட்டிஸ். இவங்க உங்கள் ஆஃபீஸில் எப்படி இருப்பாங்கன்னா கோலு செட் பண்ணிடுவாங்க, அதை எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, அந்த கோலு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னு முழுசாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிறதுலாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்லி ஒப்பீனியேட்டட் பீப்புள். இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க பின்னாடியே வந்து இதை இப்படி பண்ணோம், ஃபைனல் ரெண்டு ப்ராடக்ட் இப்படி வரணும்னு சொல்லிடுவாங்க. அவங்க பின்னாடியே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு உங்களை மைக்ரோ மேனேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கோலை மட்டும் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அடுத்தடுத்த கோலை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் இவங்க நிறைய கோல்ஸை செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டை ரீமாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கார்டனை சரி பண்ணலாம், எனக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் கார்டன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக டூர் போகணும்னு ஆசை, நம்ம எல்லாம் டூர் போகலாமா அப்படின்வாங்க. இப்போ இவங்களோட ஆசை என்னது, வீட்டை வந்து சரி பண்ணுறதா, இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதான்னு நீங்களே கொஞ்ச நேரம் குழம்புற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து வேற வேற கோல்ஸ் வச்சு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய அளவில் ரீசர்ச் பண்ணாமல் ஒரு கோலை செட் பண்ணி அப்படியே ஆன் த ஃப்ளைல விஷயங்களை கற்றுக்கிட்டு, ஆன் த டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போக போக கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி கற்றுக்கிட்டு போகும்போது அதில் பாசிட்டிவ் என்னன்னா நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ப்ரோக்ரெஸ், தட் இஸ் அ பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னா நீங்கள் பெரிய அளவு டீட்டெயில்ஸ் பற்றி ரீசர்ச் பண்ணல. ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது என்ன ஆகும், ஃபெயில் ஆனால் இந்த ரெட் மனுஷங்க அதை பற்றி உட்காந்து அப்படியே அழுது புலம்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த கோலை செட் பண்ணிக்கிட்டு கிளம்பி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பூம் அப்போ பணத்தை அழுறதும் ரெட் பர்சனாலிட்டிஸ் தான். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு பணத்தை லாஸ் பண்ணி இந்த பேங்க்ரப்டிலாம் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, 4-5 பிஸ்னஸ் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், அங்கே பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறதும் இந்த ரெட் பர்சனாலிட்டிஸ் தான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, இப்படி நம்ம பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, இவங்க உங்ககிட்ட வந்து சுகர் கோட்டடாக பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரிவ்யூக்காக போகிறீங்க, அவங்க லைஃப் பார்ட்னராக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி நான் இதை பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அது நல்லா இல்லைன்னா நல்லாவே இல்லை, நீ இதெல்லாம் இப்படி தப்பு பண்ணிட்ட, இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு பிளண்ட்டாக அவங்க மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க. உங்கள் மேனேஜராக இருந்தாலும் நீங்கள் பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்லி, அப்புறம் திருப்பியும் நீங்கள் இந்த சாண்ட்விச் மெத்தட்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. நீ இதெல்லாம் லேக்காக இருக்க, இதெல்லாம் உன்னோட க்ரோத் ஏரியா, இதெல்லாம் போய் பார்த்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நம்மளுக்கு டக்குன்னு ஐயோ என்னடா இவங்க நம்மளை பற்றி இப்படி ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் மேட்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க ஒப்பீனியன், நான் என் ஒப்பீனியன் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க இதை பார்ப்பாங்க. அதனால அவங்க உங்களை கீழாக நினைக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அவங்க வந்து அடுத்த நாள் உங்களோட பேச மாட்டாங்கன்னு அர்த்தம்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிட்டு நாளைக்கு உங்ககிட்ட சாதாரணமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கோவப்பட்டதோ, அவங்க இரிட்டேட் ஆனதோ, அல்லது அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபீட்பேக் கொடுத்ததோ ஒரு நெகட்டிவான விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு தேவையான விஷயம். இந்த வேலை நடக்கணும்னா இந்த ஃபீட்பேக் தானே நான் கொடுக்கணும், அதை தான் நான் கொடுத்தேன், அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவங்க உங்களை பிடிக்காதனால அதை செய்யலை, அந்த வேலையை நடத்திக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது தேவைங்கிறதுனால
அந்த மாதிரி பிளண்ட் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க ஆல்சோ ஹை எனர்ஜி பீப்புளாக இருப்பாங்க. இன்னொரு விதமாக நீங்கள் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கலான்னு சொன்னால், அவங்கக்கிட்ட ஃபோன்லேயோ இமெயிலையோ அவங்கக்கிட்ட இருந்து வர மெசேஜ்லாம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அவங்க உங்ககிட்ட என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கன்வே பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் மேனேஜரை மீட் பண்ணுறீங்க, அவர் ஒரு ரெட் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு முதல்ல எடுத்தோடனே ஒரு கஸ்டமரியாக ஸ்வீட் டாக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருக்க, அவன் பையன் எப்படி இருக்கான், காலேஜ் போயிட்டானா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவங்ககிட்ட காலேஜ் போயிட்டான், நல்லா இருக்கான், நல்லபடியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சு நீங்கள் அதுக்கு மூவ் ஆன் ஆகிடலாம். அவர் நிஜமாவே இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாருன்னு நினச்சிட்டு, என் காலேஜ் போயிட்டான், அவனுக்கு டார்மெட்ரியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ப்ரொஃபஸர் கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது, என் பொண்ணு பாட்டு கிளாஸ் போகிறா, அது இதுலாம் நீங்கள் நீளமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவங்க வேற பக்கம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அக்ரெசிவாக அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களால இது ஹவ் இஸ் திஸ் டாஸ்க் ரிலேட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அடுத்த தடவை அவங்கக்கிட்ட இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் கூட இருக்கிற பர்சனாலிட்டிஸ், அவங்க மேனேஜரோ அவங்களோட நெய்பரோ அவங்க ஃப்ரெண்டோ ஒரு ரெட் பர்சனாலிட்டினா, அவங்க இந்த மாதிரி பர்சனல் ஸ்வீட் டாக் பண்ண வந்தால் கூட கிறிஸ்பாக ஆன்சர் பண்ணிட்டு நிறுத்திடுங்க. இந்த ரெட் பர்சனாலிட்டிஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்று பேசுகிற ஹிப்போக்ரஸி எங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஹை எனர்ஜி பீப்புளாக இருப்பாங்க. குவிக்காக டிசிஷன் எடுப்பாங்க. நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொன்னால் அதை மற்றவங்க மனசு வருத்தப்படாமல் ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. விஷயம்தான் முக்கியம், டாஸ்க் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அப்ஜெக்டிவ் கோல் ஓரியன்ட் பீப்புள் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க அன்பாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஆத்தர் 2 ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை நம்மளுக்கு கோட் பண்ணுறாரு, ரெட் பீப்புள். ஒருத்தர் பராக் ஒபாமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பராக் ஒபாமா இஸ் மோஸ்ட் அப்ரிஷியேட்டட் நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ் பிரசிடென்ஷியல் பட் ஆல்சோ ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவர் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ ஒரு மெச்சத்தகுந்த கணவனாக இருக்காரு, ஒரு போற்ற தகுந்த தந்தையாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட பர்சனாலிட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணப்படுது. இருந்தாலும் அவர் ஒரு ரெட் பர்சனாலிட்டி அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தங்க யாருன்னா மதர் தெரசா. ஸோ மதர் தெரசா கனிவில்லாதவங்களா அப்படிலாம் கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காமனான விஷயம் இருக்கு. அது என்னன்னா கோல். நான் கோலை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருப்பேன். நான் பிரசிடென்சிக்கு நிற்க போகிறேன், நீ எப்படி நிற்க போகிற, இது வரைக்கும் ஒரு பிளாக் பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு வந்ததே இல்லை, உன்னை எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஊரே கேட்குது. ஐயோ, நீ ஏற்கனவே எலெக்ஷனில் நிற்கிறேன், பாலிடிக்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டெல்லாம் விற்று எல்லா இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், எப்படி என் பசங்களை பார்ப்பேன், எப்படி ஃபேமிலியை நடத்துவேன் அப்படின்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. அவருக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் போக போகிறேன், நீங்கள் அவங்க ஒரு புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா நல்லது, ஜெயிச்சுட்டு ஒருவேளை தோத்துட்டுனா நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு புக் எழுதி நிறைய சம்பாதிச்சு நான் ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அதுதான் பராக் ஒபாமாவோட ரெட் பர்சனாலிட்டி. மதர் தெரசாவோட ரெட் பர்சனாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு சர்ச்சில் இருக்காங்க, ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில். அங்கேருந்து இந்தியாவில் போய் சேவை பண்ணுறதுக்கு ஒரு நன் தேவைப்படுறாங்க, ஒரு லேடி சிஸ்டர் தேவைப்படுறாங்கன்னு இவங்க கை தூக்கி நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இது, உங்களுக்கு அந்த ஊர் லாங்குவேஜும் தெரியாது, அவங்க கல்ச்சர் தெரியாது, அங்கே சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, டீட்டெயிலே தெரியாது. எனக்கு கோல் தான் முக்கியம், நான் போகிறேன், நான் போய் அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கிளம்பி ரொம்ப யோசிக்காமல் ஒரு டெசிஷன் எடுத்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு, டோட்டலி டு தி அதர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு வராங்க இல்லையா, அவங்க தான் ரெட் பர்சனாலிட்டிஸ். ஸோ நம்ம ரெட் டாஸ்க் ஓரியன்ட் பர்சனாலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லோ ஃபீலிங் ஓரியன்ட் பர்சனாலிட்டி. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் பிளேஸில் இந்த பாப்புலர் பீப்புள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள
இந்த மோஸ்ட்லி இந்த ரெட் கேட்டகரிக்குள்ள எல்லோ கேட்டகரிக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சிரிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட படப்படன்னு பேசுறதுக்கு எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறதுக்கு ஒரு ரீசனே தேவையில்லை. சரி ஏதாவது நடந்தா அதை வந்து ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படி இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃபே சந்தோஷமா இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்க ஃபீலிங்ஸை முன்ன வச்சு நான் இப்படித்தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். இந்த டாஸ்க்கு, இந்த கோலு, இந்த கிராஃப் ஷீட்டு, எக்ஸல் ஷீட்டு, இது போட்டா இது வரும், அது வரும், இது வரும், இந்த டீட்டெயில்ஸ் அதுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. மனசு என்ன நினைக்குது, என்ன ஃபீல் பண்றோம், என்ன எமோஷன்ஸ், இதெல்லாம் தான் அவங்களுக்கு. இந்த ரெட் பீப்புள் மாதிரி எல்லோ பீப்புளும் குயிக்கா டெசிஷன் எடுக்கிறவங்க தான், வெரி டிசைசிவ். அவங்களுக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா ரெட் பீப்புளுக்கும் எல்லோ பீப்புளுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ரெட் பீப்புள் ஒரு டாஸ்க் ஓரியன்ட். அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடணும், என்ஜாய் பண்ணணும், இவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்காது. அவங்க பேசுவாங்க எதுக்காகனா நான் தான் அங்க லீடர்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. எல்லோ பீப்புளுக்கும் அதே மைண்ட் செட் தான் இருக்கு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமானது. இப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும், இருக்கிற எல்லாருலயும் தான் தான் ரொம்ப கவனிக்கப்படணும். இந்த மாதிரியான மைண்ட் செட் எல்லோ பீப்புளுக்கு உண்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க உடனே. நீங்க எந்த கேள்வியும் கேட்கலனாலும் பதில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், நான் வந்து மதுரை போறேன் அப்படின்னா, நீ மதுரை போனா அந்த ஹோட்டல் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கு, அங்க போய் கண்டிப்பா சாப்பிடு, சூப்பரா இருக்கும் அங்க வந்து அல்வா, நான் ஒரு தடவை போய் சாப்பிட்டேன், அதுதான் பெஸ்ட் அல்வா, நீ அது மட்டும் சாப்பிடாம மதுரையை விட்டு வந்தேன்னா நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. நீங்க வந்து நான் ஒரு பட்டு புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்களானா போதும், இந்த ஊருக்கு போய் இந்த கடையில போய் இங்க போய் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்க ஒரு தோடு போட்டுட்டு போறீங்க, இந்த தோடு எதுக்கு வாங்கினா, நல்லாவே இல்லை, நான் வாங்கினேன் பாரு அந்த கடையில ஒரு தோடு, அதுதான் பெஸ்ட் பெஸ்ட் டீலு, பெஸ்ட் கலரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன தோணும்னா இவங்க ரொம்ப பிராக் பண்றாங்க தன்னோட லைஃப் பத்தி அப்படின்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங் தான் முக்கியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை தான் முக்கியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் அவங்க அதை பேசுறாங்களே ஒழிய நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்மள வந்து டீமீன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் கிடையாது. அவங்கள ரைஸ் பண்ணிக்கணுங்கிறது அவங்களோட முக்கியமான எண்ணம். இவங்க வந்து யார்கிட்ட வேணாலும் பேசிடுவாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்களை இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களான்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட ஃபேஸ்புக்ல கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு தான் ஃபேஸ்புக்ல த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களோட ஃபோன்ல தான் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இன்டிமேட்டா போய் எல்லாரோடையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா எல்லாரோடையும் ஒரு அக்வைண்டன்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாரோடையும் பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை. இந்த எல்லோ பீப்புள் உங்க லைஃப் பார்ட்னரா இருந்தா எப்படி இருக்கும்னா, இவங்க டீட்டெயில்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த வீட்டை வாங்கினா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இவ்வளவு பெனிஃபிட் வரும் அப்படிங்கறதுல இவங்களோட. If you're still learning just SQL in 2025, then here's the hard truth. You're probably aiming for a 6 to 8 LPA salary, but learn SQL using AI. பிரச்சனையே கிடையாது. இந்த வீடு பார்த்தா எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கா, இந்த கார் மேல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கா, இந்த வீடு மேல இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த வாங்குறதுக்கோ ஒரு விஷயத்த பண்றதுக்கோ ஒரே ஒரு ரீசன் தான், எமோஷனல் கனெக்ட். எனக்கு அதை பார்த்த உடனே பிடிச்சிச்சு, நான் ஃபீல் பண்ணிட்டேன் இதான் என் வீடுன்னு, அப்ப இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க வந்து இல்ல இல்ல அப்படின்னு நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்க லிட்டில் ஈகோயிஸ்டிக் பீப்புள். ரெட் அண்ட் எல்லோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக தான் இருப்பாங்க. அதாவது என் டெசிஷன் எல்லாரும் ஒத்துவாங்க. பீப்புள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா அவங்க டெசிஷன் அவங்க மேல திணிக்க பார்க்கும் போது எல்லோ பீப்புள் வந்து வா 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 இது பண்ண எல்லாம் சரியாயிடும், ஜம்ப் அவுட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சிருவாங்க. சில சமயம் கொஞ்சம் பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போற மாதிரி கூட்டிட்டு போய் உங்களை அவங்களோட டேர்ம்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறவங்க தான் எல்லோ பீப்புள். இவங்களோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப ரீசோர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த கடை எங்க இருக்கு, அந்த பொருளை எங்க வாங்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஐடியா தான் பெஸ்ட் ஐடியாவா இல்லையா அதெல்லாம் நம்ம
சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆளுங்களை நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வேணும், எனக்கு இந்த இடத்துல போய் புதுசாக செட்டில் ஆகணும், உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சிருக்கும். அவங்க ஹை எனர்ஜி பீப்புளாக இருப்பாங்க. அதுவும் அவங்களோட பாசிட்டிவ். அவங்க இருக்கிற இடத்த கலகலன்னு வச்சுப்பாங்க. அது அவங்களோட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கணுங்கிறத பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்களோட ஃபீலிங் என்னவோ, அவங்களோட எமோஷன்ஸ் என்னவோ அதுதான் முக்கியமான விஷயம் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே இழுத்துட்டு போயிடக்கூடியவங்களா இருப்பாங்க. ரெட் பீப்புள் ஆர் அக்ரெசிவ், whereas yellow people ஆர் persuasive. ஸோ ரெட் பீப்புள் வந்து ரெண்டு பேருமே அவங்களோட கோலை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போயிடணுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ரெட் பீப்புள் வந்து கொஞ்சம் கோமா இதுதான் இப்படிதான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் ஒப்பீனியன் அவங்க கிட்ட சொல்லும் போது, இந்த yellow people வந்து அப்படியே கொஞ்சம் சிரிச்சு பேசி இவங்களை அப்படியே அவங்களோட பர்சனாலிட்டிக்கு வந்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு தப்பு பண்ணா கூட அவங்கள எதிர்த்து நீங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா அவங்க கிட்ட சண்டை போட மாட்டீங்க. என்ன அவன் இல்லை பையன் தான், அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் யாரை சொல்றாருன்னா பில் கிளின்டன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சிடுவாரு. ஆனா அவர் அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடியும் மற்றவங்க அவர் மேல பெரிய வெறுப்பெல்லாம் கொள்ள மாட்டாங்க. அந்த நேரத்துல அதை கோபமா பார்த்தா கூட மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அவங்களோட அந்த அட்ராக்ஷன் எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சுக்கிற தன்மைக்காக அவங்கள மன்னிச்சிருவாங்க. ஸோ அதுதான் yellow பீப்புளோட நெகட்டிவும் பாசிட்டிவும். கிரீன் பீப்புள் தான் உலகத்துல மோஸ்ட் காமன் பர்சனாலிட்டி டைப்னு சொல்றாங்க. அதாவது ரெட் பீப்புள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி ஆப்ஜெக்டிவ் தான் முக்கியம், டாஸ்க் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது yellow பீப்புள் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம், என்னோட கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி 1000 ஐடியாவை உங்க முன்னாடி கொட்டும் போது, இந்த கிரீன் பர்சனாலிட்டிஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டானவங்க, கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனவங்க. திடீர்னு வந்து உங்களை புது ஐடியாவில் கொடுத்து இன்னைக்கு இதை பண்ணலாமா, நாளைக்கு அதை பண்ணலாமா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க எதை ஒரு கோலை வச்சிருக்காங்களோ அந்த கோலை நோக்கி மெதுவாக ஸ்டேபிளாக பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உலகத்தோட பெரும்பாலானவங்க ஆக்சுவலி கிரீன் பர்சனாலிட்டி கொஞ்சமாவது இருக்கிறவங்க தான் அப்படின்னு தான் நம்மளோட தாமஸ் எரிக்சனோட ரிசர்ச் சொல்லுது. அதாவது இவங்க ஈஸி கோயிங்காக இருப்பாங்க, லீஷர்லியாக இருப்பாங்க, காமாக இருப்பாங்க. அந்த இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா, நம்ம யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நாம தான் லீட் பண்ணோன்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் என்னையே பார்க்கணும், நான் தான் இங்கே லீடராக இருக்கணும், நான் சொன்னது தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் காமாக இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணி தருவாங்க. ஸோ இவங்க தான் கிரீன் பர்சனாலிட்டிஸ். இன்ஃபேக்ட் இவங்க தான் மோஸ்ட் லைக்கபிள் பர்சனாலிட்டிஸ். எல்லாருக்குமே இவங்களை பிடிக்கும். ஆனால் அப்போனா என்னங்க, இப்போ உலகத்தில் நம்ம கிரீன் பர்சனாலிட்டிஸையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிரீன் பர்சனாலிட்டிஸோடையே வேலை பண்ணி கிரீன் பர்சனாலிட்டிஸோடையே இருந்துட்டா லைஃப் ஈஸியாக இருந்துடும்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இவங்க கிட்ட ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இவங்க டெசிஷனே எடுக்க மாட்டாங்க. தானா ஒரு கோலை செட் பண்ணி தானா ஒரு டெசிஷன் வச்சுக்கிட்டு அந்த கோலை நோக்கி போகணும், உழைக்கணும், மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கோல், இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு கோலை செட் பண்ணி இதான் கோல் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. இதான் கோல், இதுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணோம், இந்த கோலை சின்னதாக நீங்க பிரேக் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அது இல்லாமல் அவங்கள எல்லா நாளும் நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க செய்வாங்க. நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. they are intelligent but they are not goal oriented. என்னையா இருக்கு லைஃப்ல, ரிலாக்ஸா இருக்கிறத என்ஜாய் பண்ணா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த கிரீன் பீப்புள் தான். हर्षद मेहता स्कैम के बाद अब 2025 में स्टॉक मार्केट में एक और बड़ा स्कैम चल रहा है. இவங்க வந்து நீங்க கேட்குற ஹெல்ப்பை இவங்க பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய இவங்க வந்து போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு வாங்கிக்கிட்டு லைஃபை பெட்டர் ஆக்கிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களோட ஒய்ஃபோ உங்கள் காலீகோ ஒரு கிரீன் பர்சனாலிட்டியாக இருந்தால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் இல்லை சரி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு அதை ஒன்று பண்ணி முடிக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க.
நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராப்ளமோடு ஓடிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களோட பாசிட்டிவ் என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு they are more interested in you than themselves. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் அது ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. எல்லா பர்சனாலிட்டிலையும் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. அதே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து சில சமயத்தில் நெகட்டிவாகவும் வேலை செய்யும். ஸோ ரிலாக்ஸ்டாக ப்ளீஸிங்காக காமாக இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு ஆபத்து வரும்போது ஒரு முடிவு எடுக்க முடியாமல், ஒரு ஹெல்ப் கேட்காம, ஐயோ இவங்க கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி உட்காந்து அந்த பிரச்சனையிலேயே உழந்துட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் அதே பர்சனாலிட்டி ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாகவும் வேலை செய்யும். கிரீனோட பிக்கஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, அவங்க சேஞ்சை நோக்கி நகரவே மாட்டாங்க. சேஞ்ச் தான் அவங்களோட பிக்கஸ்ட் எனிமி. அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்க பெஸ்ட் டீம் பிளேயர்ஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, உங்கள் டீமில், உங்கள் யூனிட்டில், உங்கள் ஆஃபீஸில் முதல்ல கை தூக்கி நான் பண்ணுறேன், நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அவங்க தான் க்ரீன் பர்சனாலிட்டி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்க, இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அந்த நேரத்தில் எந்த கருத்தும் சொல்லாமல் குவைட்டாக உட்காந்துருக்கவங்க யாருன்னா அவங்க தான் க்ரீன் பீப்புள். ஸோ இவங்க சின்ன சின்ன ஒரு குரூப்போட சேர்ந்து ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணதான் நினைப்பாங்களே ஒழிய, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நின்று நிறைய பேரோட இவங்களுக்கு ஒரு அக்வைண்டன்ஸே இருக்காது. அவங்க கிளாஸ்லேயே யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. எல்லாரோடையெல்லாம் அவங்க பேசி பழக மாட்டாங்க. ஒரு சில பேரோட தான் பேசி பழகுவாங்க. அந்த ஒரு சில பேரோட மனதை வென்றவர்களாக இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக, இவ்வளோ ஒரு அன்பா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நம்மளை டாமினேட் பண்ணாமல் இருக்கிற பர்சனாலிட்டிஸை யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதோட நெகட்டிவ் சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான நேரத்தில் இவங்க டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் அந்த டெசிஷனை சாப் பண்ணி சின்ன சின்ன கோல்ஸாக இவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் இவங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இவங்களோட நெகட்டிவ் சைடு. இந்த ப்ளூ பர்சனாலிட்டிஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பயங்கர டீட்டெயில் ஓரியன்ட் பீப்புள், வெரி அனலிட்டிக்கல், ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புள். ஆனால் நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் க்ரீன் பீப்புள் மாதிரி தான், பெரிய டெசிஷன் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ரெண்டு பீப்புளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பலாம் கோவப்பட மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று திட்டிங்கன்னா கூட அதை ஏன் நினச்சி புலம்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட சந்தோஷமாக தான் பேசுவாங்க. அப்பயும் உங்களை ஃப்ரெண்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நாள் அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செய்வாங்க. இவங்க நான் தான் இங்கே பாஸ் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்லதானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் அவங்க டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து அவங்கள எப்போ பார்த்தாலும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ரோல். உங்கள் பார்ட்னர் வந்து க்ரீனாவோ ப்ளூவாவோ இருந்தாங்கன்னா நல்ல விஷயம். நீங்கள் அவங்கள திட்டா கூட அவங்க மறந்துடுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும்னு வரும்பொழுது நீங்கள் ஒரு புஷ் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ப்ளூ பீப்புள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீசர்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸில் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலியில் ஆகட்டும், அந்த கணக்கு நோட்டில் வீட்டு செலவெல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பாங்கல்ல. நம்ம அம்மா பீரியட்லலாம் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஃபைனஸ்ட் அந்த கடைசி ரூபா வரைக்கும் எப்படி செலவு பண்ணாங்க, ₹1 டீ குடிச்சாங்கிற வரைக்கும் எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிளான் பண்ணும்போது அப்படியே பிளான் பண்ணுவாங்க. இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு ₹3.50 ஆகும், அங்கே போகிறதுக்கு $20 ஆகும், அப்படிலாம் பிளான் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் போட்டு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணேன், இந்த கேட்டகரியில் இவ்வளோ ஆச்சு, அந்த கேட்டகரியில் இவ்வளோ ஆச்சு அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறவங்களா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பீப்புள் தான். ஸோ நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோடனே இன்னைக்கு ₹520 ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இனவே நல்லது, அவங்க வந்து ஃபினான்ஷியலி கான்ஷியஸாக இருக்கிறாங்க. இனவே அவங்களுக்கு நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், அந்த பில்லு பற்றி எதுக்கு என்கிட்ட பேசுகிறேன், அப்போ நான் சாப்பிட்டதை சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு தோணும். இல்லை, அவங்களோட நோக்கம் அது இல்லை. அவங்களோட நோக்கம் என்னென்னா டீட்டெயில். அவங்க உங்ககிட்டயும் டீட்டெயில் கேட்பாங்க, மற்றவங்களுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
அதுதான் ப்ளூ பர்சனாலிட்டிஸ். இப்போ நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அஞ்சு கேம் வின் பண்ணிட்டோம், இந்தியா வந்து 5 கேம் வின் பண்ணிட்டு கண்டினியூஸாக, தட்ஸ் ஆசம், தட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அவங்க ரெட். லெட்ஸ் சியர் அப், நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம அதுக்காக பார்ட்டி பண்ணலாம். அந்த கேம் யார் ஜெயிச்சாங்கன்னு கூட இவங்களுக்கு கவலை இல்லை, யார் அந்த டீம் பிளேயர்னு கவலை இல்லை, யார் கேப்டன்னு கவலை இல்லை, அவங்க ஜெயிச்சதுக்காக நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அவங்க தான் எல்லோ பீப்புள். உடனே உள்ள பூந்து 5 கேம் ஜெயிக்கலடா, 4 கேம் தான் ஜெயிச்சுது, டெக்னிக்கலி 5வது கேம் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு, அதனால நீ அதை வெற்றின்னு சொல்ல முடியாது, தோல்வின்னு சொல்ல முடியாது, ஸோ நீ 4 கேம் ஜெயிச்சது அதை கிளைம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாத புரியாத கணக்கெல்லாம் சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி அவங்கள வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா அதுதான் இந்த ப்ளூ பீப்புள். பிஸி 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 பிஸி. ஒரு பிசினஸ் ஓனரா நான் எப்போதுமே பிஸியா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நம்ம என்ன நினைப்போம், இட்ஸ் நோ பிக் டீல், 5 கேம் ஜெயிச்சதோ 4 கேம் ஜெயிச்சதோ பார்ட்டி பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க எல்லோ பீப்புள். நான் சொல்றேன் 5 கேம் ஜெயிச்சதுன்னு, ஜெயிக்கிறது தான் முக்கியம், 4ன்னு ஏன் சொல்றேன், டிராவ் ஆயிடுச்சுல அதையும் நான் வெற்றி கணக்கில் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ரெட் பீப்புள். ஏண்டா இப்படி உருப்படாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு வித்தியாசமா உங்களை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்கிறவங்க யாருன்னா அவங்க தான் கிரீன் பீப்புள். ப்ளூ பீப்புள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுப்பா கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி தருவாங்க. தே ஆர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனா இவங்க உங்களோட மேனேஜரா இருந்தாலோ இவங்க உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலோ என்ன பிரச்சனைனா, நீங்களும் அதே மாதிரி டு த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் சார்ட் போட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் இன்னைக்கு வெளில போய் சாப்பிட்டேன் அப்படின்னு, எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், ஏன் அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணேன், ஏன் பக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கு நீ பார்க்கலையா, கூகுள் பண்ணியா, ரிவ்யூஸ் படிச்சியா, எத்தனை ஸ்டார் வாங்கியிருந்தது, அந்த ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், எல்லாத்தையும் பத்தி தேடினியா, ஏன் இதை நீ தேடல, இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ கடவுளே எனக்கு பசியா இருந்தது, நான் போய் சாப்பிட்டேன், தெரியாம போய் சாப்பிட்டேன், ஏன் என்னை இப்படி வந்து நம்பாம கேள்வி கேட்கிறாருன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் டீட்டெயில், அவங்க மைண்ட்ல வந்து எப்பவுமே டீட்டெயில்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். தட்ஸ் ஹவ் தேர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அவங்க உங்களோட மேனேஜரா இருந்தா இல்லை அவங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தா நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா நீங்க போகும்போதே டீட்டெயில்ஸோட போகணும். நான் ரீசர்ச்லாம் பண்ணிட்டேன், இத்தனை கடைங்களை பார்த்தேன், இந்த கடையில் இந்த ரேட்டு, அந்த கடையில் இந்த ரேட்டு, இந்த கடையில் இந்த ரேட்டு, ஆன்லைனில் இந்த ரேட்டு, நான் இது எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணதில் இந்த கடை தான் பெஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். நீங்கள் சொன்ன அப்புறமா அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஒரு பொறுப்பான ஆள் தான் நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களை அவங்க முழுசாக நம்புவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, எனக்கு இந்த இடம் பார்த்தேன், இதுதான் பிடிச்சிருந்தது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்களால உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க வந்து நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆபத்தை இழுத்து விட்டுடுவீங்க, நீங்கள் பெரிய சறுக்கி அவங்களையும் சேர்த்து சறுக்க வச்சிருவீங்கன்னு நினச்சி உங்களை பர்சனாலிட்டி பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஹேண்டில் ப்ளூ பீப்புள். இப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அசஸ்மெண்ட்டை பற்றி நம்ம கரெக்டாக பார்த்தோம். இப்போ அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க பர்சனாலிட்டி பற்றி இப்போ புரிஞ்சோடனே ஒரு ஐடியா வந்திருக்கும். இல்லை நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம காலீகாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இவங்க ரெட், அவங்க ப்ளூ, இவங்க க்ரீன், இவங்க எல்லோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கலாம் நினைக்கக்கூடாது. எல்லாருமே முக்கியமான பர்சனாலிட்டிஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி டைப் இருக்கு. அந்த பர்சனாலிட்டி டைப் தான் அவங்க பிஹேவியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட பேச போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி போகணும். இந்த பர்சனாலிட்டிஸை அசஸ் பண்ண கத்துக்கிறதுல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே, ஆனா நான் சொல்றது கரெக்டுங்கிறதுனாலயே மற்றவங்க சொல்றது தப்புன்னு ஆயிடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, அவங்க படிச்ச விஷயங்கள்ல இருந்து நாம் படிச்ச விஷயங்கள் மாறுபடலாம், அவங்க வளர்ந்த முறையில இருந்து நாம வளர்ந்த முறை மாறுபடலாம். ஸோ அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஐடியாவோட போகும்போது அவங்கள நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ உங்கள் பார்ட்னர் ஒரு ப்ளூ பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ண போகும்பொழுது கம்ப்ளீட்டாக ரீசர்ச் பண்ணி டீட்டெயில்ஸோடு போகணும். அப்படி நீங்கள் போகலனாலும் அவங்க அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்பாங்க. அப்படி அவங்க டீட்டெயில் கேட்கும் போது என்னை பிடிக்காதனால தான் இவங்க டீட்டெயில் கேட்குறாங்க, எனக்கு இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சி தான் இவங்க டீட்டெயில் கேட்குறாங்க, எனக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு நினச்சி தான் என் ஒய்ஃப் இப்படி கேட்குறா அல்ல என் ஹஸ்பண்ட் இப்படி கேட்குறாரு அப்படின்லாம் பர்சனலாக எடுத்துக்காம டீட்டெயில் கேட்குறது தான் அவங்களோட நேச்சர். டீட்டெயிலில் பார்த்து கிராஃப் போட்டு பார்த்து பை சார்ட் பார்த்து எழுதி பார்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க மூளை ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ப்ளூ பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான முக்கியமான வழி. உங்கள் மேனேஜர் ஒரு ப்ளூ பர்சனாக இருந்தார்னா ஐம் ஸோ சாரி, கண்டிப்பாக உங்களை மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி இன்னும் கூட வேலைங்களை முடிச்சு வச்சுக்கணும். அவர் எள்ளுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயாக நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு டைம் நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா Do you know what will happen if you read one book every week? Let me share some 3 books. உங்களை அவங்க நம்ப தொடங்கிட்டாங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான அப்ரிஷியேஷனை கொடுப்பாங்க. தேர் ஆல்சோ வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிவ். நீங்கள் வளர்றதை பார்த்து அவங்க பொறாமப்பட மாட்டாங்க, நீங்கள் வளரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர் டோட்டலி நெகட்டிவ்னு கிடையாது. நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்க பக்கத்தில் இருந்து நீங்கள் வளரலாம். நீங்கள் வளர்றதுக்காக அவங்ககிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க. உங்கள் மேனேஜர் ஒரு எல்லோ பர்சனாக இருந்தால் நீங்கள் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணுன்னா அப்பப்போ நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குது, நீங்கள் பேசுறது அழகாக இருக்குது, உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குது, எங்கள் ஆஃபீஸ் இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்களே, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் உங்கள் மேனேஜர் ஒரு ப்ளூ பர்சனாக இருந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அவர்கிட்ட போய் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் அழகாக சிரிக்கிறீங்களாம் சொன்னீங்கன்னா அவர் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுவார். எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத எமோஷனலான விஷயத்தில் என்கிட்ட பேசுகிறாங்க, இவங்க ஒரு வேலையில் கவனிக்க மாட்டாங்களோ, இப்படி பண்ணி என்னை மஸ்கா போட்டு ஏமாத்த நினைக்கிறாங்களோ நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லா பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபீலிங் தான் முக்கியம், எமோஷன்ஸ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் அவங்கள எமோஷ்னலாக டச் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் ஈஸியாக வென்றிடலாம். நீங்கள் சொல்கிறத அவங்க கவனமாக கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோ பீப்புள் ஆர் லிட்டில் ஈகோயிஸ்டிக். நீங்கள் அவங்கள விட வளர நினைக்கிறீங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டக்கூடாது. கொஞ்சம் அவங்க கூட அவங்களால தான் நீங்கள் வளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிங்கன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க உங்களை. ஓகேவா? அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி சந்தோஷமாக நீங்கள் பேசணும். அதை அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அடுத்து தாமஸ் எரிக்சன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாருன்னா, ரெட் அண்ட் க்ரீன் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ரெட் பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டாஸ்க் ஓரியன்ட், ஆம்பிஷியஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொருத்தர் உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களால முடியாது. ஆனால் இந்த க்ரீன் பீப்புளும் அவங்களுக்கு சேஞ்சே பிடிக்காது இல்லையா? ஸோ ரெட் பீப்புளும் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த விஷயம் வேறு வேறு கோல், புது புது விஷயம், புதுசாக கற்றுக்கிறது, புதுசாக பண்ணுறது, புதுசாக ட்ரை பண்ணுறதுன்னு போயிட்டே இருப்பாங்க. க்ரீன் பீப்புளும் அவங்களுக்கு சேஞ்சே பிடிக்காது. அதே நேரத்தில் நீங்கள் அவங்கள சேஞ்ச் பண்ணோன்னா கான்ஸ்டண்ட்டாக அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரெட்டால் முடியாது. ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீன் பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் கூட இருக்கிறது கொஞ்சம் கூட ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் ரெட் அண்ட் எல்லோ ஈஸியாக ஒத்து போயிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே டாஸ்க் தான் முக்கியம், அப்படியே போயிடுவாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் கிராஸ் பண்ணாலும் சண்டை போட்டுக்காம போயிடுவாங்க. இன்னொரு 2 ஒத்து போகாத பர்சனாலிட்டி எல்லோ அண்ட் ப்ளூ. ஸோ எல்லோவை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங் தான் முக்கியம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த வீட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை வாங்கினா எவ்வளோ நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கோம், எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அது எத்தனை வருஷத்தில் முடியும், அது அப்புறமா வரப்போகிற நம்மளோட பசங்களோட படிப்புக்கு நம்ம பே பண்ணுறதை எப்படி பாதிக்கும், இதெல்லாம் கணக்கு போடாமல் இவ போய் இந்த வீட்டை வாங்கலான்னு சொல்கிறாளே, இவ்வளோ மாதிரி ஒரு பொறுப்பில்லாத அது உலகத்திலே கிடையாது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. எல்லோவை பொறுத்த வரைக்கும் ப்ளூவை எப்படி பார்ப்பாங்கன்னா இவங்க சரியான போரிங், அந்த
அன்னியன் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, யூஆர் போரிங், யூஆர் கால்குலேட்டர், யூஆர் அ கேலண்டர், யூஆர் அ டைம் டேபிள் அப்படின்னு எல்லோ வந்து ப்ளூவை அக்யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ வந்து எல்லோவை irresponsible அப்படின்னு அக்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பர்சனாலிட்டி காம்பினேஷனும் ரொம்ப ஒத்து போகாது அப்படின்னு தாமஸ் எரிக்சன் சொல்றாரு. மேனேஜர் ரெட் பர்சனா இருந்தா நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க உங்களை மைக்ரோ மேனேஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கோலை கொடுத்துருவாரு, அந்த கோலை நீங்க வந்து பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் உங்களை பாதர் பண்ண மாட்டாரு. ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் 999 சின்ன சின்ன டீட்டெயில்கெல்லாம் போய் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். ஸோ அண்ட் ஆல்சோ ரெட் பீப்புள் கொஞ்சம் ஈகோஸ்டிக், கொஞ்சம் இரிட்டபிளாக இருப்பாங்க, டக் டக்குன்னு ஏதாவது பேசி விட்டுருவாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் ரெட் பர்சனாக இருந்து டாஸ்க் தான் முக்கியம்னு நினச்சி உங்களை தூக்கி எரிஞ்சு பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆஃபீஸ் செட்டிங்கை விட வீட்டு செட்டிங்கில் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபர்மாக ஸ்ட்ராங்காக என்னை இந்த மாதிரி தூக்கி எரிஞ்சு பேசாத, என்கிட்ட வேலை வாங்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது, என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் என்னை இன்சல்ட் பண்ணி பேசுறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஃபர்மாக திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் பண்ண தவறுனா அவங்க உங்களை எங்கே வேணாலும் இன்சல்ட் பண்ணுவாங்க. வீட்லேயும் இன்சல்ட் பண்ணுவாங்க, பொது இடத்துலையும் இன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் மனசு வருத்தப்படுறீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஒப்பீனியன் கேட்டாங்க, நான் ஒப்பீனியன் சொன்னேன், என் ஒப்பீனியனை தானே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லணும், என்னை பற்றி இந்த மாதிரி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு. Be honest. What if I could 10x your speed and make recruiters chase you for 30 to 40 LPA? What would that be worth? புரியுதா? அதே மாதிரி அவங்க கிட்ட போய் நீங்கள் பெருசாக அவங்கள புகழ்ந்து அவங்க வந்து உங்களை புகழ்ந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு ரெட்டாக இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க உங்களை மைக்ரோ மேனேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ சம்பாதிச்சிங்க, என்ன பண்ணீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு they don't care. ஸோ ரெட்டை போய் நீங்கள் கான்ஃபரண்ட் பண்ணோன்னா ஐ வுட் சே லைக் டிப்டோ அரவுண்ட் தெம், அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் அவங்களை கான்ஃபரண்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஃபர்மாகவும் இருக்கிறது நல்லது. அப்படி தான் நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரெட்டை பற்றி தாமஸ் எரிக்சனே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியல அப்படின்றாரு. லைக் டேர், இஃப் யூ டேர் கோ கான்ஃபரண்ட் தெம். அவங்க அவங்கள மூக்கிலேயே பஞ்ச் பண்ணி போட்டு அடிக்கடின்னு அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் தாமஸ் எரிக்சன் சொல்கிற ஐடியா. ஸோ கான்ஃபரண்ட் பண்ணாதீங்க, சண்டை போகாதீங்க, ஆனால் ஃபர்மாக என்னை நீ இன்சல்ட் பண்ண முடியாது, என்னை பற்றி நீ இப்படி பேச முடியாது, நீ ஒரு ரெஸ்பெக்டபிளான பர்சன் தான், ஆனால் என்ன நீ ரெஸ்பெக்ட் பண்ணாதான் நான் உன்னை பதிலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேங்கிறத அவங்கக்கிட்ட ஆணித்தரமாக நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜ்லேயே இந்த 4 பர்சனாலிட்டிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது ரெட் பீப்புள் வந்து நிமிர்ந்து நிற்பாங்க, அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க, இது என்னோட டெரிட்டரி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நிமிர்ந்து நிற்கவோ, முன்னாடி லீன் பண்ணி டேபிள் மேலே கை வச்சுக்கவோ, உங்கள் சைடு ஆர்மில் கை வச்சுக்கவோ அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. உங்கள் கண்ணை பார்த்து பேசுவாங்க, ஃபர்மாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரோலிங் கெஸ்டர் கூட காட்டுவாங்கன்னு சொல்லலாம், கருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது யாருன்னா ரெட் பர்சனல். அதே மாதிரி ஒரு க்ரௌடுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு, போய் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ரெட்டு பயப்படவே மாட்டாங்க. அவங்களோட நடையில் ஒரு தயக்கம் இருக்காது, ஒரு தளர்வு இருக்காது, நல்லா ஃபர்மாக பிரிஸ்காக நடந்து போய் நான் தான் எங்கள் லீடர், அஃப்கோர்ஸ் நான் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட நடை, பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் ஒரு க்ரௌடில் பேசும்பொழுது அப்படின்னா, அவங்க வாய்ஸ் நடுங்கவே நடுங்காது. அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியரே இருக்காதா அப்படின்னா இருக்கும், ஆனால் அது வெளிப்படாது அப்படின்னு தான் தாமஸ் எரிக்சன் சொல்கிறாரு. ஸோ மேடையில் பேசுறதுக்கு, கேமராவை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப அவங்க வாய்ஸ்லாம் ட்ரெம்பிள் ஆகாது. என்ன பேசுகிறாங்களோ அதை கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் தான் எங்கள் லீடர் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ். எல்லோவோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ரெட் மாதிரி தான். அவங்களும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் சொல்லலாம், ஆனால் அவங்க ரெட்டை விட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இப்போ உங்களை பார்த்த உடனே வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி ரொம்ப ஒரு வார்மாக பேச ட்ரை பண்ணுறது, ஒரு வார்ம் ஃப்ரெண்ட்லி ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
எல்லோ தான். ஸோ ரெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க மேலே வந்து விழ மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்பாங்க. ஆனால் எல்லோ பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறது, உங்கள் கையை பிடிச்சிக்கிறது, உங்களை கட்டி பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி உங்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ் பாடி கான்டாக்ட், ஒரு எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண முயற்சி பண்ணுறது. எல்லோட வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிரிச்சுட்டே பேசுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு பொலைட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நான் தான் முக்கியமான பர்சன், என்னை விட அட்ராக்டிவ் பர்சன் யாரும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அவங்க வாய்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு க்ரௌட்குள்ளே நடந்து போக்க பயப்படுவாங்களான்னா பயப்பட மாட்டாங்க. ஒரு ரெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மார்ச் பாஸ் பண்ணி போகிற மாதிரி போனாங்கன்னா எல்லோ வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு ஜாலியாக போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரௌட்குள்ளே நடந்து போகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பயப்படவோ வெக்கப்படவோ மாட்டாங்க. க்ரீன் பீப்புளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தா அவங்க நிறைய ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் உட்கார மாட்டாங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சமாக அவங்கள பொறுத்த வரைக்கும். If you've ever sensed that the universe or a higher power has a greater purpose for your life, or if you're intrigued by the mysteries of destiny, like குறுகி உட்காந்துப்பாங்க. ரொம்ப ஹேண்ட் ஜெக்ஷர்ஸ் யூஸ் பண்ணி கை காலை ஆட்டிலாம் பேச மாட்டாங்க. மினிமம் ஹேண்ட் ஜெக்ஷர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ப்பாங்க, பொலைட்டாக தான் பார்ப்பாங்க. உங்களை கட்டிப்பிடிச்சு அப்படி எல்லாமும் பண்ண மாட்டாங்க. அவங்க க்ரௌடில் நடந்து போய் ஸ்டேஜை எடுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்காத விஷயமா இருக்கும். அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பீப்புள். ஸோ அவங்க தான் ஜெயிச்சிருந்தா கூட, அவங்க தான் மேன் ஆஃப் த ஷோவாக இருந்தால் கூட, நீ ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்கி அப்படின்னா பரவாயில்லப்பா இப்படியே கொடுத்துட்டு நான் இப்படியே வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அவங்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் க்ரௌடில் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. வாய்ஸ் வந்து ரொம்ப பொலைட்டாக சாஃப்டாக தான் இருக்குமே ஒழிய ஒரு டாமினன்ட் வாய்ஸ் எடுத்து எல்லாருக்கும் உட்காரு, அமைதியாரு, நான் சொல்றது கேளு, சும்மா இருக்க போறியா இல்லையா, அந்த மாதிரி டோனே அவங்க கிட்ட இருந்து வராது, எஸ்பெஷலி க்ரௌட்ல இருக்கும் பொழுது. ப்ளூவோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட க்ரீன் மாதிரி தான். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, நிறைய இடம் எடுத்துக்க மாட்டாங்க, இருக்கிற இடத்துல உட்காந்துப்பாங்க, பெரிய ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு க்ளோஸ் பாடி கான்டாக்ட்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க, ஃபர்மாக பேசுவாங்க, சீரியஸாக பேசுவாங்க. முக்கியமாக எப்போ பார்த்தாலும் சீரியஸான மேட்டரே பேசுவாங்க. இவங்களும் க்ரீன் மாதிரி தான். இவங்களுக்கு வந்து ஒரு க்ரௌடுக்குள்ளே போகிறதுக்கு, பேசுறதுக்கு, அங்கே வந்து மைக் பிடிச்சி பேசுறதுக்கு அதுலலாம் இவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு 5 க்ரீன் பீப்புளும் 5 ப்ளூ பீப்புளையும் உட்கார வச்சிங்கன்னு அந்த ரூமே பயங்கர குவைட்டாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் பீப்புள் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. அந்த ப்ளூ பீப்புள் வந்து அவங்க பாட்டுக்கு கம்ப்யூட்டர் வச்சு அவங்க பாட்டுக்கு நோண்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு எல்லோ வந்தால் மட்டும்தான் அந்த இடமே ஒரு வைப்ரண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக ஒரு லைட் அப் ஆகும். அதே அந்த இடத்துல ஒரு ரெட் பீப்புள் வந்தால் இங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவாங்க. இந்த வேலையை முடிச்சியா, அந்த வேலை பண்ணிட்டியா, இந்த வேலையை பண்ணுறது தானே முக்கியம், அது ரெட். ப்ளூ பீப்புளோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சப்டியூடாக க்ரீன் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸில் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சட்டிலாக பேசுவாங்க, சீரியஸாக பேசுவாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த 4 பீப்புள்கிட்டையும் நீங்கள் போகும்போது டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட பேச போனாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாலும் சரி, மெசேஜ் அனுப்பினாலும் சரி, இமெயில் அனுப்பினாலும் சரி. இப்போ நீங்கள் ரெட்டுக்கு அனுப்புறீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சுதா, முடியலையா, பண்ணிட்டேன், பண்ணல, இது பண்ணிட்டேன், எனக்கு இது வேணும், இவ்வளோ, அந்த மாதிரி அவ்வளோதான் எழுதணும். நீங்கள் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் போய் இந்த மாதிரி என் பையனோட காலேஜ் இப்படி இருக்குது, எங்கள் அக்கா பொண்ணுக்கு இப்படியாச்சு, இந்த ஆஃபீஸில் இப்படியாச்சு, இதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக எழுதிங்கன்னா அவங்க ஈஸியாக இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு எல்லோ பர்சனுக்கு நீங்கள் ஒரு இமெயில் எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்கை கொட்டி எழுதணும். இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, காலையில் எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இந்த ப்ளசண்ட் டே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பர்சனலாக விசாரிச்சும் கொஞ்சம் எழுதலாம். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்சனல் டச்சோட, ஒரு ஃபீலிங்கோட, எமோஷனோட எழுதினீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். க்ரீன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வேலை வாங்குறது தான் கஷ்டம். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம்.
ஆனால் அவங்களா ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்கள நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். இதுவே ஒரு ப்ளூ பீப்புள் உங்களுக்கு இமெயிலோ மெசேஜோ எழுதுறீங்கன்னா கூட டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு சார்ட்டு போட்டு எழுதுனீங்கன்னா தான் அவங்க அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெட் பீப்புள்கிட்டையும் ப்ளூ பீப்புள்கிட்டையும் நீங்கள் பர்சனலாக கனெக்ட் ஆகிறது, உங்கள் இமெயிலை எலாபரேட்டாக, அதாவது தேவையில்லாத விஷயத்தை எழுதுறது, உங்கள் பர்சனல் விஷஸ் பற்றி, ஆசையை பற்றி, ஆஃபீஸோட இன்டீரியர் டெக்கரேஷனை பற்றி, இது மாதிரிலாம் எழுதுறது அவங்க எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லோ அண்ட் க்ரீனுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்சனலான டச்சஸோட எமோஷ்னலாக எழுதுனீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லோ இன்ஃபேக்ட் அதை எக்ஸ்பெக்டே பண்ணுவாங்க. க்ரீன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எழுதுனீங்களான்னா அவங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து எழுதுனீங்க, அவங்கள கொஞ்சம் பாசிஃபை பண்ணுற மாதிரி எழுதுனீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகி உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த உலக மக்கள் அனைவரையும் 4 ப்ராட் கேட்டகரிஸாக எப்படி பிரிக்கிறது, அல்லது சைக்காலஜி எப்படி பிரிக்குது அப்படிங்கிறத தாமஸ் எரிக்சனோட